ஸோ எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இப்போ மண்டே அதுமா இந்த வெல்னஸ் டாக் செஷனில் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியத்துக்கான மில்லினியர் மைண்ட் செட். ரெண்டு மைண்ட் செட் எப்பயுமே வந்து புவர் மைண்ட் செட், மில்லினியர் மைண்ட் செட் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மில்லினியர் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, குட் மார்னிங் சொன்னால் எல்லாரும் குட் மார்னிங் சொல்லணும். கமக்கமா அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோம் அப்படின்னு உட்காந்துருந்தா அது வந்து என்னன்னா புவர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே குட் மார்னிங் சொல்லுங்க பார்ப்போம். அது வீடியோ ஆன் பண்ணி குட் மார்னிங் சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். குட் மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். குட் மார்னிங் அத்தை. எல்லாரும் குட் மார்னிங் சொல்லலாமா? எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்களா? குட் மார்னிங் வந்து சேட் பாக்ஸ்ல போடுங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லனாலும் சேட் பாக்ஸ்ல குட் மார்னிங் போடுங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க வந்து ஆரோக்கியத்துக்கான மைண்ட் செட் அப்படின்னு சொல்றோம். ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடியா எல்லாரும்? நல்லா ரெடியா இருக்கீங்க? எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் ரெடியா இருக்கீங்க? Good morning, sir. குட் மார்னிங் மேடம், வெல்கம். ஸோ பைத்தியக்கார ஹாஸ்டல்ல வந்து பைத்தியம் தெளிஞ்சிச்சா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து வச்சுட்டு வந்து பக்கத்துல வந்து ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாளி, சின்ன வாளி வச்சிருவாங்க. ஸோ அதை வந்து காலி பண்ணணும். இதை வந்து டாஸ்க். ஸோ வேகமா காலி பண்ணணும், ஃபாஸ்டா காலி பண்ணணும். என்னென்ன வச்சிருக்காங்க? ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சிருக்காங்க பெரிய பக்கெட்ல, பக்கத்துல ஒரு டம்ளர் வச்சிருக்காங்க, அடுத்து ஒரு மக்கு வச்சிருக்காங்க, அடுத்து ஒரு சின்ன கைப்பிடி வாளி வச்சிருக்காங்க. இப்போ எதை வச்சு அதை வந்து ஊற்றி காலி பண்ணுவாங்க? எல்லாரும் அந்த ஆன்சர் பண்ணலாமா? இது வந்து பைத்தியம் தெளிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட். எல்லாரும் சேட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சேட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இப்போ எதை வச்சு வந்து அந்த தண்ணியை வந்து காலி பண்ணுவாங்க? மக்க வச்சு காலி பண்ணுவாங்க. இதை வச்சு மக்கு வச்சு மக்கோட ஒரு சின்ன வாளி இருக்குல்ல, கைப்பிடி வச்ச வாளி இருக்கு. மேடம் வந்து மக்க வச்சு அடுத்து வாளிக்குள்ள மக்கு தானே போடுறேன். சொல்லணும். அப்புறம் மக்குல கைப்பிடி இருக்குல்ல சார், அதுல வச்சு மோகிறது போதும். அதான் சார், ஒரு டம்ளரு, ஒரு மக்கு சார், அடுத்து வந்து ஒரு சின்ன வாளி, அந்த மக்கோட பெரிய சைஸ் வாளி. வேமா அந்த டாஸ்க் வந்து வேமா அந்த பக்கெட்டை வந்து காலி பண்ணணும். இப்போ டாஸ்க் வந்து வேமா அந்த பக்கெட்டை காலி பண்ணணும்.
இதான் வந்து டாஸ்க்கு. ஒரு சின்ன டம்ளரு, அடுத்து மக்கு, கைப்பிடி உள்ள மக்கு, கைப்பட்டை, அடுத்து வந்து என்னன்னா சின்ன வாளி, அதோட அந்த மக்கோட பெரிய சைஸ் வாளி, இந்த 3 இது வச்சிருக்காங்க. டம்ளர்ல ஊத்தி எடுத்து ஊத்துறது ரொம்ப லேட் ஆகும். ஆன்சர் என்ன? அதனால மக்கு வந்து அதையும் சொல்லக்கூடாது. டம்ளரா, மக்கா, சின்ன அந்த வாளியா? மக்கு. மக்கு. அடுத்து சொல்றவங்க மக்குன்னு ஆக்கிடக்கூடாது. எனக்கு விளக்கம்லாம் தேவையில்லை. சின்ன வாளி. சார் செந்தில் குமாரசாமி சார் சொல்லுங்க. வாளி சார், சின்ன வாளி. சின்ன வாளி. வெரி குட், சூப்பர். நான் சொல்றது வந்து வாளி சொல்றேன் சார். ம். ஓகே, சார் வந்து வாளி சொல்லியிருக்காங்க. வெரி குட். இப்போ ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னா, அந்த பெரிய வாளியை யார் கவுத்தி விட்டுட்டு போறாங்களோ அவங்க தான் வந்து பைத்தியம் தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம். சின்ன டம்ளர்னா அவங்க வந்து என்னன்னா முழு பைத்தியமா இருக்காங்க. மக்குனா வந்து முக்கா பைத்தியமா இருக்காங்க. அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வாளினா அரை பைத்தியமா இருக்காங்கன்னு அர்த்தம். யார் வந்து அந்த பக்கெட்டை கவுத்தி விட்டு போறாங்களோ அவங்க தான் என்னது பைத்தியம் தெளிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்? அரைமக்கா இருக்கு. பைத்தியமா இல்ல, சரியாகாத பைத்தியமா? இதான் வந்து ரியாலிட்டி. நம்ம வந்து என்னன்னா மைண்ட் செட், இதான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லைஃப்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா மைண்ட் செட் வந்து மாறாம எதுவும் மாறாது. நீங்க ஒரு ஹெல்த் ஆரோக்கியம் நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம பிளேட்டு, டயட்டு, எக்ஸசைஸு எல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் மாற்ற வேண்டியது என்னது? நம்மளோட மைண்ட் செட். அதனால தான் வெல்னஸ் வந்து என்ன சொல்றாங்க, 80% நியூட்ரிஷன், 20% ஒர்க் அவுட், 100% மைண்ட் செட். அப்போ நம்ம மைண்ட் செட் வந்து சரியில்லாட்டி என்ன ஆகும்? மற்ற எதுவுமே வந்து வேலை செய்யாது. போட்டுக்கோங்க. இப்போ இதான் வந்து ரியாலிட்டி. இப்போ பேசிக்காக நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் எந்த விஷயம்னாலும் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் செட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று வந்து புவர் மைண்ட் செட் இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்டட் மைண்ட் செட் இருக்குது, இன்னொன்று வந்து ரிச் மைண்ட் செட் இல்லாட்டி மில்லியனர் மைண்ட் செட் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம வந்து எந்த விதத்தில் வந்து அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட முன்னேற்றம். அது வந்து ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த்தாக இருக்கலாம், ஹாப்பினஸாக இருக்கலாம். ஓவரால் வெல்னஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா 100% மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்லுவாங்க நம்ம உடல், உயிர், மனம், இந்த 3 விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு காஸ்ட்லியான கார் இருக்கு. யாருக்கெல்லாம் கார் பிராண்டு ஆடி கார் இருக்கு, பிஎம்டபிள்யூ இருக்கு, ரோல்ஸ் ராயல் இருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய காரு, எவ்வளோ ரொம்ப வந்து ஒரு பெட்டரான காரா இருக்கலாம், இருக்கிறதுலே ஹைஃபை காரா இருக்கலாம். ஆனா அந்த டிரைவர் சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும்? வண்டி இதான் வந்து சரியான விதத்துல வராது. ஆமா, கார் எவ்வளோ காஸ்ட்லியா ஹை மாடலா இருந்தாலும் டிரைவர் சரியில்லாட்டி எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆயிடும். நம்ம தமிழ்நாடு வந்து கோவிட் டயத்துல வந்து மற்ற மாநிலங்களை கவர் 9th பிளேஸ்ல இருந்தது. அந்நேரம் ஒரு டிரைவர் வந்து டேக் ஆஃப் பண்ணி அதை வந்து நம்பர் 1 பொசிஷன்ல கொண்டு வந்தார். அப்புறம் எல்லாரும் மாற்றம் வேணும் அப்படின்ட்டு இப்போ இன்னொரு டிரைவர் கையில கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இப்போ 9வது இடத்துல இருந்த மாநிலம் நம்பர் 1 இடத்துக்கு வந்து கொடுத்தாங்க. கோவிட் சுச்சுவேஷன் பீக்கா இருந்த டயத்துல ஸ்டார்ட் பண்ணது நம்பர் 1 சுச்சுவேஷன்ல கொடுத்தாங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு பாருங்க, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்க ஹெல்த் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு? உங்க வெல்த் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு? உங்க ஹாப்பினஸ், சந்தோஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? ஸோ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க எப்படி இருக்க போறீங்க? உங்க ஆரோக்கியத்துல வந்து 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போறீங்க? உங்க
ஹெல்த்ல எப்படி இருக்க போறீங்க, வெல்த்ல எப்படி இருக்க போறீங்க, ஹாப்பினஸ்ல எப்படி இருக்க போறீங்க. அப்ப அதை கொண்டு அந்த உருவாக்குறதுக்கான டிரைவர் யாரு? உண்மைதானா? டிரைவர் யாரு? வண்டியை ஓட்டுறவர் யாரு? நம்ம அதே சொன்னேன், நம்ம உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு. ஸோ மைண்டு தான் டிரைவர். நம்ம மனம் தான் நம்ம உடம்ப, நம்ம உயிரை செலுத்தக்கூடிய டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து அவ்வளோ தூரம் பவரான விஷயம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் வந்து சாக கிடக்கிற நிலைமையில இருக்கிறப்ப இப்போ யாரோ ஒருத்தங்க வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அது என்னது? அது வந்து மைண்ட் செட். அது மாதிரி சில பேருக்கு வந்து என்ன, இது நடக்கவே முடியல, மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கோயில் போனான்னா மலை ஏறணும்னா வேமா ஏறிடுவாங்க. ஏன்? மைண்ட் செட். சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட். அப்போ நம்மளோட உடலையும் சரி, நம்மளோட உயிரையும் சரி டிரைவ் பண்ணுறது யாரு அப்படின்னா நம்மளோட மைண்ட். அப்போ அந்த மைண்டை வந்து கரெக்டாக யார் டிரைவ் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க தான் வந்து என்ன செய்ய முடியும்? ஆரோக்கியத்துக்கான ஸ்டெப்ஸை வந்து அடைய முடியும். அப்போ 100% வெல்னஸ் வந்து எதில் இருக்குது? 100% மைண்ட் செட்டில் இருக்கு. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, என்னது? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதே சொன்ன மாதிரி நம்ம உடம்புங்கிற காரை வந்து இந்த மைண்டுங்கிற டிரைவர் வந்து எந்த அளவுக்கு ஓட்டுது. இப்போ குதிரை வண்டி, மாட்டு வண்டிலாம் யாரும் ஓட்டிருக்கீங்களா? நம்ம இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து காரு சொல்கிறோம். இப்போ குதிரை வண்டி, மாட்டு வண்டிலாம் எப்படி யாராச்சும் ஓட்டியிருக்கீங்களா? இப்போ நாங்கள் வந்து பழனி போகிறப்ப வந்து அங்கே அந்த குதிரை வண்டியில் போவோம், ஆசையாக இருக்கும். இப்போ அந்த குதிரை ஓட்டும் போது ஒருக்கா வந்து நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அது வந்து ஓட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ குதிரை லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னா என்னென்னா, அந்த கயிறை தூக்கி, மூக்குனா கயிறு இருக்குல்ல, அதை பிடிச்சி தான் ஓட்டணும். அதை வந்து ரைட்டில் போடணும். அதுக்கு வலது பக்கம் போட்டிங்கன்னா அது வந்து லெஃப்டில் திரும்பும். அதே இது வந்து லெஃப்டில் போட்டிங்கன்னா அது ரைட்டில் திரும்பும். அப்போ இதான் வந்து அந்த மைண்டு. அதாவது ஒரு படத்தில் வந்து விவேக் சொல்லல, நாங்கள் யாரும் தெரியுமா, லெஃப்டில் கையை போட்டு, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போவோம் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆட்டோ ஆட்டோ ஓட்டிருப்பாப்புல. அது மாதிரி வந்து நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கான இண்டிகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மைண்ட் செட் வந்து ரைட்டாக இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து என்ன சொல்கிறோம்? வில்லியனர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். டோரை பூட்டி. இதை வந்து என்ன அப்படின்னா மில்லினியர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து. அப்போ நம்ம விஷயத்த வந்து மைண்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டோரி மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய கல் குவாரியில் வந்து 3 பேர் வந்து கல் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? இப்போ அந்த கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து அது வேகாத வெயிலாக இருக்குது, பயங்கர வெயிலாக இருக்குது. அக்னி நட்சத்திரம் எரியிற மாதிரி வெயில் வந்து என்ன செய்யுது? வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வந்து 3 பேர் வந்து கல் உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஒரு வழிப்போக்கன் வர்றாரு. வழிப்போக்கன் வந்துட்டு என்ன செய்யறாரு? ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா செய்யற அப்படின்னு. அவர் என்ன செய்யறாரு? உனக்கு கண்ணு தெரியலையா? இந்த வேகாத வெயில்ல நின்று கல்லை உடைச்சிக்கிட்டு இருக்கேன், என் கிறக்கம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படிதான் நம்ம லைஃப்ல நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்க அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, என் கிறக்கம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து என்ன செய்யுது? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. கரெக்டு தானே? ஸோ நபர் வந்து அப்படிதான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, கோபமா கத்துறாரு, இந்த வேகாத வெயில இப்படி வேலை செய்யணும் என்னோட தலைவிதி அப்படின்னு நொந்துக்கிறாரு. இப்போ 2வது நபர் இருக்காரு. இப்போ 2வது நபர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா செய்யற அப்படின்னு. கல் உடைக்கிறேன், இங்கே இந்த கல் உடைச்சாதான் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும், அது என் குடும்பத்தை காப்பாத்துக்கிறதுக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா பணத்தை சொல்றாரு, அந்த 1000 ரூபா. இப்போ நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, ரஜான் வயிற்றுக்காண்டி தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா கடமைக்காண்டி செய்யறது. 7 ரூபா வாங்கிட்டோம், வேற வழி இல்லை, இது செஞ்சே ஆகணும். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு?
வேலை கிளம்புற வரைக்கும் வேகமா பரபரப்பா கிளம்பி 8:30க்கு எந்திரிப்பாங்க. கடகடன்னு கிளம்புவாங்க. அவசர அவசரமா கிளம்பி பரபரப்பா வேலைக்கு போவாங்க. போயிட்டு ஆபீஸ்ல வேலைக்கு போய் 9 மணிக்கு போனோடனே போய் உட்காந்துக்கிடுவாங்க. ஜாலியா அப்பாடா ரிலாக்ஸ் உள்ளக்க வந்தாச்சு, இன்னைக்கு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு, சம்பளம் வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யணும், எதுக்காண்டி வேலை செய்யறோம் எதுவுமே தெரியாது. நிறைய பேரு நான் போய் கூட்டணுமா, நான் இந்த இடத்த கிளீனா வச்சுக்கணுமா, நான் அப்படி வைக்கணுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, இப்படியே வந்து வண்டி ஓட்டிடுவாங்க. அப்போ கடனேன்னு வேலை செய்யுது. ஸோ இதான் வந்து ரெண்டாவது. அவர் வந்து என்ன செய்றாரு, இந்த வேலை செஞ்சாதான் அந்த ரூபா கிடைக்கும், 500 1000 கிடைக்கும், அதனால செய்றேன், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ மூணாவது நபர்கிட்ட கேட்குறாரு, நீ என்னப்பா செய்யற அப்படிங்கிற. அவர் சொல்றாரு, இங்க வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் வந்து கட்டிட்டு இருக்காங்க, அந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கான கல்லை வந்து நான் உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு கிராட்டிடியூட சொல்றாரு. ஸோ ஒரு பிரம்மாண்டமான கோயிலுக்கான கல் தேவைப்படுது, அதுக்கான விஷயத்த நாங்கள் வந்து அந்த தேர்ந்தெடுத்து அந்த கல்லை வந்து உடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 3 பேரும் ஒரே வேலையை தான் பாக்குறாங்க. ஆனா வந்து என்னது, மைண்ட் செட் வந்து ஆளுக்கு தக்கன மாறிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் வந்து என்னன்னா அது ஒரு சுமையா பாக்குறாரு, அது ஒரு பேர்டனா பாக்குறாரு, வேற என்னோட தலையெழுத்து அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து கடன். இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா கடமைக்கு வேலை செய்வோம், கடனேன்னு வேலை செய்வோம். மூணாவது ஆள் என்ன சொல்றாரு, அதோட பர்பஸ், இந்த கோவில் கட்டுறது அதோட பர்பஸ். ஸோ அதுக்காண்டி இது பண்றாங்க. அப்ப நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆரோக்கியத்துக்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி இருக்க போறோம், இந்த கல் உடைக்கிறதுல அந்த 3 நபர்ல நம்ம வந்து யாரு. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆட்டிடியூட், ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியத்துக்கான விஷயம் வந்து பிடிச்ச மாதிரி செய்ய முடியறது இல்லை. கரெக்டு தானே? யாரெல்லாம் வந்து இப்போ ஆரோக்கியமா இருக்கணும்னா எல்லாருக்குமே சீக்கிரம் தெரியும். கரெக்டு தானே? எல்லாருமே எத்தனை மணிக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும், ஒரு வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணணும், ஒரு சத்தான ஆகாரம் சாப்பிடணும். அப்ப எத்தனை பேர் வந்து அதை விரும்பி பார்க்குறோம்? அந்த முதல் நபர் மாதிரி நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, சலிச்சுக்கிட்டே தான் பார்ப்பாங்க. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலே, இப்போ காலைல பெட்டை விட்டு எந்திரிக்கணும்னாலே என்ன செய்றோம், அதுக்கு உங்களே விடிஞ்சிருச்சா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், வேகமா வேலை பார்த்து நம்ம குழந்தையாவே நிறைய பேர் சொல்ற குழந்தையாவே இருந்துக்கலாம், ஜாலியா தூங்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்க, கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும். நான் அது கேட்கல, வாழ்க்கையோட ஒன்றும் பர்பஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய தூக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம லைஃபே வந்து எப்படி இருக்கு. ஸோ அந்த நபர் மாதிரி தான் இருக்கு. ஏன்டா வாழ்றோம், எதுக்காண்டி வாழ்றோம் அப்படின்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே இது வந்து என்னன்னா, சில பேர் வந்து என்ன செய்வாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் சத்தம் போடுறாங்களே அப்படிங்கிறக்காண்டி எந்திரிப்பாங்க, அவங்க திட்டுறாங்களே அப்படிங்கிற, வீட்டுக்காரமா திட்டுறாங்களே அப்படிங்கிறக்காண்டி எந்திரிப்பாங்க. ஸோ அது வந்து என்னன்னா கடமைக்காண்டி, ஒரு ஆள் சொல்றாங்களே, அவங்க வந்து நான் வந்து எதிர்காட்டி திட்டுவாங்களே, அவங்க வேலைக்கு போகாட்டி கோச்சுக்கிடுவாங்களே, அவங்க இது பண்ணாட்டி அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அந்த மற்றவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறக்காண்டி வேலை பார்க்குறது, அது வந்து கடமைக்கு வேலை பார்க்கறது. இப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு இப்போ சில பேர் வந்து அந்த மாதிரி தான் என்ன செய்றாங்க, இப்போ சின்ன பசங்க வந்து நம்ம வந்து பிடிக்காம ஏதாச்சும் கராத்தே ஸ்கூல்லையோ இல்லை சிலம்பத்துலேயோ இல்லாட்டி ஒரு காலையில் மார்னிங் வந்து ஆக்டிவிட்டீஸ்ல இதில் சேர்த்துட்டோன்னு செய்வாங்க, இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவு, நல்லா தூங்கலாம், இன்னைக்கும் என்ன எழுப்பி விட்டு இந்த கிளாஸ் போக சொல்றீங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இதான் வந்து நம்மளோட மைண்ட் செட். அப்போ நம்ம பெரிய ஆளும் எப்படி இருக்கோம், குழந்தைகள் என்ன செய்றாங்க, நம்ம செய்யறதை பார்த்து தான் அவங்களும் செய்றாங்க. அப்போ நம்மளோட மைண்ட் செட்டும் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும், அப்படிதான் நம்ம வந்து விரும்புகிறோம். ஸ்லீப் ரிப்பீட், ஸ்லீப் ஈட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலானவங்க பெரியவங்களே லைஃப்ல வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா என்ன செய்றாங்க, தூங்குறாங்க, லேட்டாக எந்திரிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேமிலிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி காலையில், ரெகுலர் நாளே வந்து காலையில் நான் வந்து 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் எந்திரிப்போம். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குளியல், சாயங்காலம் தான் குளியல். ஸோ இப்படி தான் என்னோட லைஃப் ஸ்டைல். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து. சரி, ஆரோக்கியத்துக்குமான விஷயம் வந்து பிடிச்சி சாப்பிட்றோமா, ஒரு சத்தான சாப்பிட்றோம், ஒரு கூழ் குடிக்கணும்னா என்ன செய்வோம், இதை போய் குடிக்க, கஷாயம் குடிக்கணும்னா இதை போய் குடிக்கையா, அப்படி நம்ம பிடிக்காம தான் இப்போ ஆரோக்கியம். அதே இது வந்து ஒரு 5 புரோட்டான்னா என்ன செய்வோம், நல்லா பிடிச்சுது. அதான் வந்து இருக்கிறதுலே பெரிய சிக்கல்னு சொல்றாங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கான விஷயத்த வந்து நம்ம மனசுக்கு பிடிக்காம செய்யறோம். இப்போ மைண்ட் வந்து அங்கே பாதிப்பு.
அதே இது வந்து மைண்டுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வந்து என்ன செய்யறோம், கெடுதலான விஷயத்த உள்ளக்க தள்ளிடுறோம். அப்ப அதனாலதான் நம்மளுக்கு வந்து முழுமையான ஆரோக்கியம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஃபர்ஸ்ட் எங்க சேஞ்ச் பண்றது அப்படின்னா, நம்மளோட வார்த்தைகளை மாத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 3 பேர் இதுல எந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வந்து போட போறோம். இந்த 3 நபர் பார்த்தோம். ஒருத்தர் வந்து அதை சுமையா பாக்குறாரு, ஒருத்தர் வந்து கடமைக்கு செய்யறாரு, ஒருத்தவங்க வந்து கிராட்டிடியூடா அந்த கோயில் கட்டுறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல அதை வந்து செய்யறாரு. கரெக்ட் தானே? இப்போ யாரெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கான வார்த்தையை மாத்த ரெடியா இருக்கீங்க? இப்போ காலையில ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறோம், காலையில அலாரம் வச்சிருக்கோம், அந்த அலாரம் அடிக்குது. இப்போ அது அலாரம் அடிச்சோன்னே நம்ம மைண்ட் செட் எப்படியா இருக்கும்? காலைல எந்திரிக்கும் போது உங்களோட மைண்ட் செட் என்ன, யாராச்சும் சொல்லாமா? செந்தில் குமாரசாமி சார் தான் ஆர்வமா கை தூக்குறாங்க. சொல்லுங்க சார். இப்போ அதில் வந்து என்ன ஆப்ஷன்னா, நார்மலா சார் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவோம், இப்பவே எந்திரிக்கவா அப்படின்னு தோணும். வெரி குட். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இன்னைக்கு முடியாதுப்பா, கொஞ்ச ஆமா. நேரம் தூங்குவோம், ஒரு 10 நிமிஷம் அலாரத்தை அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம். அது ஸ்னூஸ் பட்டனுக்கு வாய் இருந்தாலும் அழுதுறோம். அது மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிப்போம் அப்படின்னு எதிர்ப்போம். அடுத்து 2வது கேட்டகரி என்ன செய்வோம்? காலைல எந்திரிப்போம், லைட்டா தூரல், லைட்டா தூறுற மாதிரி இருக்கும். சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு நாளைக்கு தள்ளி வச்சிடும் எந்திரிக்கும் போதே. இன்னும் சில பேர் வேற வழி இல்லை, வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லாட்டி யாரோ வந்து திட்டுவாங்களே, உங்களுக்கு சுகர் இருக்கு, போய் வாக்கிங் போங்க அப்படின்னு வீட்டுக்காரமா ஒரு குத்துனே போய் நடந்து போவாங்க. ஸோ அப்போ வந்து யாராச்சும் திட்டுனா போறாங்க. இப்போ இது வந்து 3வது ஆப்ஷன். அதே இது 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, என்னோட உடம்போட ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம், அதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம், அதை பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட். ஸோ இதை வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம், மில்லினியர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புவர் மைண்ட் செட் என்ன சொல்லும், அதை தள்ளி போட பார்க்கும், இல்லாட்டி அவாய்ட் பண்ண பார்க்கும், இல்லாட்டி வேற வழியே இல்லை அப்படின்னு கடமைக்கு ஓடி போய் செஞ்சுட்டு ஒரு டீ கடையில் போய் நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு விசேஷமான வீட்டுக்கு செல்லும் போது, ஒரு வீட்டோட ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்க, இல்லை ஆரோக்கியத்துக்கான ப்ரோக்ராமில் இருக்கீங்க, ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்னு போகிறீங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ இதை போகிறீங்க, ஒரு குலாப் ஜாமுனோ இல்லை கேக்கோ கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்வோம்? நம்ம தான் ஆரோக்கியமான உணவு சாப்பிடறோம்ல, அதனால வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம் சார். இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து புவர் மைண்ட் செட். இன்னைக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டபக்குன்னு அதை சாப்பிட்றது. ஸோ இன்னொருத்தவங்க வந்து என்ன செய்வாங்க, கடமைக்கு வீட்டுக்காரமாவோ இல்லாட்டி ட்ரெயினரோ கோச்சோ வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி திட்டியிருப்பாங்க, எதையும் தொடக்கூடாது அப்படின்னு. சுகர் இருக்கு, நீங்க வாட்டு குலோப் ஜாமுன்லாம் கை வைக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்க, போய் அங்க போய் உருன்னே உட்காந்துட்டு இருப்பாங்க. கோதாவரி அந்த ஒரு படத்துல விசு சொல்லல, கோதாவரி எனக்கு ஒரு அல்வா ஏதோ சொல்லாப்புல, பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க, கோதாவரி எனக்கு ஒரு அல்வா அப்படின்னு சொல்லிட்டே இருவாள். அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா, அது அவங்க டயட்ல இருக்கணும்னு தெரியும், இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு விரக்தியில உம்முன்னே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுவும் ரெஸ்ட்ரிக்டட், இதுவும் வந்து புவர் மைண்ட் செட். அப்ப வந்து இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, பழிய வந்து டபார்னு அடுத்த ஆள் மேல போட்டுறாங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன், அவங்க வந்து கம்பல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து என்னது, இதுவும் புவர் மைண்ட் செட். அப்ப வந்து என்ன செய்யணும், அப்ப நம்ம வந்து சுய கட்டுப்பாட்டோட என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து, அங்க சந்தோஷமாவும் இருக்கணும், அதே நேரத்தில் தேர்ந்தெடுத்து நம்ம நல்லதுக்கு தான் அது சொல்றாங்கன்னு நம்ம தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டு தேவையானதை மட்டும் லிமிட்டா எடுத்துட்டு வரணும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா மில்லினியர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றது. இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து
இப்போ வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சில் வின் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரு அஃப்ரெஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அது வந்து என்ன செய்வாங்க? வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து எப்படி சந்திப்பாங்க? 10 நாள் எவ்வளோ கிலோ குறைக்கணும்? 2 கிலோ குறைக்கணும். உங்கள் மைண்ட் செட் எப்படிலாம் இருந்திருக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க? ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் வந்து என்ன செய்வாங்க? நம்மளுக்கும் வெயிட் லாஸ்க்கு சம்மந்தமே கிடையாதுப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு போட்டியிலே கலந்துக்க மாட்டாங்க. இல்லாட்டி நிறைய பேர் வெயிட் கூடுது அப்படின்னா ரீடிங்கை போட மாட்டாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி பீப்புள். ஸோ இது வந்து புவர் மைண்ட் செட். இன்னொருத்தவங்க வந்து என்னதான் டெய்லி பார்ப்பாங்க, வெயிட்டே வந்து கூட குறைய மாட்டேங்கி அப்படின்னே இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு குவிட் பண்ணிடுவாங்க, கை விட்டுருவாங்க. ஸோ இன்னொரு கேட்டகரி பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படியோ அஃப்ரெஸ் சொக்கா 1000 1 2 1000 பொற்காசுகள் ஒரு அஃப்ரெஸ் கிடைக்குதே அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, கடைசி 3 நாள் மட்டும் பட்டினியா கிடந்து 2 கிலோ குறைச்சிட்டு மறுபடியும் அந்த வெயிட்டை ஏற்றிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து என்னன்னா புவர் மைண்ட் செட், அந்த ரிவார்டுக்காண்டி வேலை பார்க்குறது. அப்போ உண்மையிலே ரிச் மைண்ட் செட், மில்லியனர் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த ஆரோக்கியம்ல வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ரெகுலராக டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணு. வெயிட் கூடுதோ குறையுதோ நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் 2 டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேளை மீலு, 2 வேளை ஷேக்கு, அடுத்து வந்து 3 வேளை ட்ரை சலாடு, அதுக்கப்புறம் 4 லிட்டர் தண்ணி, 5 வேளை அஃப்ரெஷ்ஷு, 6 to 8 மணி நேரம் தூக்கம். அப்போ இதை வந்து இந்த ப்ராசஸில் வந்து கவனமாக இருக்குது. அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸில் தான் வந்து கவனம் செலுத்துவாங்களே தவிர அந்த டெம்பரரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோ அந்த ரிவார்ட்ஸ்லேயே வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்போ அந்த ப்ராசஸில் கவனமாக இருந்தாலே அந்த ரிவார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்துடும். அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆரோக்கியத்தான நம்ம தலையெழுத்து இப்படிலாம் இப்போ நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களாம் பாருங்க, மருந்து மாத்திரை எடுக்கும்போது என்ன சொல்லுவோம், என்னோட தலையெழுத்து இப்படி மருந்து மாத்திரையிலே வண்டி ஓடுது, டெய்லி இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சுச்சுவேஷனுக்குள்ள ஏன் போனோம் அப்படிங்கிற அந்த அவங்க அவேர்னஸ் இல்லை. இப்போ ஆரோக்கியமாக இருக்கும் போதே அதுக்கான இப்போ காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது கஷ்டமானா கஷ்டம், காலையில் வாக்கிங்கோ எக்ஸசைஸோ செய்கிறது கஷ்டமானா கஷ்டம், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸில் உட்காரணுங்கிறது கஷ்டமான விஷயம்தான். அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் மருந்து மாத்திரை ஐசியூ பெட்டு அங்கே உள்ள வாடகைகள் இதெல்லாம் வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். அப்போ சூஸ் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாது கஷ்டமா கஷ்டம், கல்யாணம் ஆகிறது கஷ்டமா கஷ்டம், சூஸ் யுவர் ஹார்ட், எந்த கஷ்டம் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பணம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமா கஷ்டம், பணம் இருக்கிறது கஷ்டமா அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா கஷ்டம், சூஸ் யுவர் ஹார்ட், எந்த கஷ்டம் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற இடம் இருக்காம இருக்கிறது வந்து கஷ்டமான கஷ்டம், வேறு புகழோடு இருக்கிறது கஷ்டமா. இப்போ நிறைய நடிகர்கள் வந்து என்னால் ஈஸியாக வந்து வெளியில் வர முடியல, மக்களோட மக்களாக இருந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கஷ்டமானா கஷ்டம்தான். சூஸ் யுவர் ஹார்ட், எந்த ஹார்ட் வேணும். இப்போ லைஃப்பில் வந்து ஒன்று வந்து என்னன்னா 2 பெயின் இருக்குது. ஒன்று வந்து பெயின் ஆஃப் ஃபெயிலியர், ஒரு விஷயத்த செய்யாமல் விடுறதுனால வரக்கூடிய பெயின், ஒரு விஷயங்கள் செஞ்சு அச்சீவ் பண்ணுறதுனால வரக்கூடிய பெயின். அப்போ எந்த பெயின். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக ஏன் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வேர்டை வந்து மாற்றிக்கோங்க. இப்போ டாக்டர் பயன்படுத்துகிறாரு, நீங்கள் பிளட் ரிப்போர்ட் காமிச்சோன்னே டாக்டர் வந்து பயன்படுத்துறாரு இப்படி ஆயிரும் அப்படின்னா, அந்த பயன்படுத்துறதுக்காண்டி நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கான ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, அடுத்து ஒரு ஈவெண்ட் வருது, சில பேர் வந்து மேரேஜ் வருது, அதுக்காண்டி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, அதுக்காண்டி ஹெல்த்துக்கு மெயின்டைன் ப்ரோக்ராம் எடுப்பாங்க. ஸோ இப்போ அது டாக்டர் பயன்படுத்துறாரு, இல்லாட்டி ஒரு அக்கேஷனலாக ஒரு விஷயத்துக்காண்டி நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் வந்து புவர் மைண்ட் செட். இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க குண்டா இருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க, அதுக்காண்டி பண்ணுறதும் புவர் மைண்ட் செட். அப்போ உண்மையிலேயே வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கான இப்போ அடுத்த ஆளை டிபெண்ட் பண்ணாத ஒரு லைஃப்பை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும், உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே மெயின்டைன் பண்ணணும், நாளைக்கு வந்து நம்ம பசங்களே பேரங்களே டிபெண்ட் பண்ணாத ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து 4 இடம் போயிட்டு வரணும்,
இந்த உலகம் வாழ்றதுக்கு இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா நினைக்கிறது, அதுக்கான ஆரோக்கியத்தை முன்னெடுப்பு பண்றதுதான் வந்து ரிச் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான விஷயம் தான் நம்மளோட மில்லினியர் மைண்ட் செட். அப்போ நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகாம எதுவுமே வந்து இங்க வந்து மாறாது. அந்த மைண்டை வந்து மாற்றுறதுக்கான விஷயங்கள் வந்து அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி அஃபர்மேஷன், உங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கான மைண்ட் செட். அப்போ இன்னைக்கான அஃபர்மேஷன் எல்லாருமே நோட் பண்ணிக்கிறீங்களா? என்ன மைண்ட் செட் அப்படின்னா, என் உடம்பு ஒரு ஆலயம், அதை நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் கட்டி எழுப்புகிறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. என் உடம்பு ஒரு ஆலயம், அதை நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் கட்டி எழுப்புகிறேன். என் உடம்பு ஒரு ஆலயம், அதை நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் கட்டி எழுப்புகிறேன். My body is my temple. I build it beautifully and healthily. My body is a temple. I build it beautifully and healthily. My body is a temple. I build it beautifully and healthily. எழுதிட்டீங்களா? இது வந்து டெய்லி வந்து நீங்க வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 3, 6, 9 இந்த மாதிரி ஆக்சுவலாக 9 டைம்ஸு 3 வேளை, காலையில் மத்தியானம் நைட். ஸோ இப்படி எழுதிட்டு வாங்க. ஸோ 1 வீக்கு இதான் வந்து உங்களுக்கான அஃபர்மேஷன். எழுதிடலாமா? இப்போ நம்ம வார்த்தைகள் மாறுனுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இப்போ எல்லாமே நம்ம வாயில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாயால தான் கெடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உணவு அதுவும் வாயில தான் இருக்கு, நம்ம வார்த்தையும் வாயில தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா, வாய்க்குள்ள கொடுக்குற இந்த உணவுல கவனமா இருக்கணும், வாய் விட்டு வெளியில வர்ற இந்த வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஸோ அதனால தான் நேற்று கூட ட்ரைனிங்ல, மதுரை ட்ரைனிங்ல சொன்னாங்க, கோபத்துக்கான ஆயுஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் இந்த கோபத்துல நீங்க வெளிப்படுத்துற வார்த்தைக்கான ஆயுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ லைஃப்ல வந்து நீங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டை வந்து 100% வச்சுக்கணும். அப்போ ஆரோக்கியத்துக்கான மைண்ட் செட்டை வந்து அதை வந்து நீங்க வந்து இந்த சலிச்சுக்கிட்டே கல் உடைக்கிற ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஆரோக்கியத்தை பண்றது நம்ம பிடிக்காம ரொம்ப சிரமப்பட்டு இப்படி பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லாட்டி கடமை, வேற வழி இல்லை, 40 வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, இப்போ கூட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணாம விட்டா என்ன ஆகுறது அப்படின்னு வேற வழி இல்லாம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. ஸோ எப்படி மைண்ட் செட்ல இருக்கணும்னா, மில்லினியர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? சூப்பர், இப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து பிடிக்காம பாவக்காய் சாறு, வேப்பிலை சாறு இந்த மாதிரி தான் ஆரோக்கியத்துக்காண்டி பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து டெலிஷியஸாக 10 ஃப்ளேவரில் அமேசிங் ஸ்டேக் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது. அது ஈஸியாக நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் கம்யூனிட்டி இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டீம் ஒர்க்காக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து என்ன செய்கிறோம், நம்ம டெய்லி வெயிட் லாஸ் சேலஞ்சு, அதுக்கு ரிவார்டு வேற கிடைக்குது நம்மளுக்கு வந்து 2 கிலோ குறைச்சா. இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்னது, பாசிட்டிவ் ரிவார்டும் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் மைண்ட் செட்டே அப்படிதான். ஒரு வெல்னஸ் கோச்சா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தாலும் ஒரு இன்விடேஷன் கொடுக்கும்போது இந்த 3 மனநிலைகள். என்ன மனநிலை? ஒன்று வந்து நான் இன்னும் எவ்வளோ பெரிய ஆளு, என்ன போய் இப்படி ரோட்ல நிற்க வச்சுட்டாங்களே, ரோட்ல போய் நான் வந்து இன்விடேஷன் கார்டு கொடுக்கவா அப்படின்னா புவர் மைண்ட் செட். இல்லை அப்படின்னா ஏதோ தெரியத்தனமா கோச்செல்லாம் சொல்லி என்னை தள்ளி விட்டாங்க, இப்படி சென்டர் போட வச்சுட்டாங்க, இப்படி போய்
வேற வழி இல்லாமல் ரோட்டில் நின்று கேம்ப் போட வேண்டியிருக்கு, இப்படி கார்டு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னாலும் அது அந்த ரெண்டாவது கடமைக்கு வேலை பார்க்குறது. இது ரெண்டாவது மைண்ட் செட். மூணாவது மைண்ட் செட் என்ன செய்வாங்க? ஸோ நான் வந்து இந்த உலகத்தையே ஆரோக்கியமாக ஆனந்தமாக மாற்றுற ஒரு உன்னதமான பர்பஸில் இருக்கேன், இந்த கோயில் கட்டுற மாதிரி. ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரு கேம்போ ஆக்டிவிட்டியோ இன்விடேஷனோ கொடுங்க. அந்நியார் வந்து அது வந்து சுமையாக தெரியாது, அது ஒரு கடமையாக தெரியாது, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நிறைய பீப்புள் நோ சொன்னாலும் அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சரி, ஏன் அவங்க மைண்ட் செட் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். அப்போ இதான் வந்து பாசிட்டிவ். அப்போ உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா உங்கள் வார்த்தைகள் மாறணும். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவாக உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. 100% மைண்ட் செட்டு தான் 100% வெல்னஸ். ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக ஆனந்தமாக ஹாப்பியாக வாழ என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த லக்கீஸ் ஃபேமிலிக்கு, இந்த பொறுமையாக கேட்ட இந்த 20 நபர்கள் எல்லாருக்குமே வந்து வைதிகாட் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அமேசிங் டாபிக்ல நம்ம வந்து சந்திக்கலாம். See you all. Take care.